உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்ற முதனை கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கு பணியில் இருந்தபோது திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்காமல் கண்காணிப்பாளர் தனியாக வீட்டிற்கு அனுப்பியுள்ளார். இதனையடுத்து வெங்கடேசன் வீடு திரும்பும் வழியில் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் வெங்கடேசன் இறப்பிற்கு பணியில் இருந்த கண்காணிப்பாளர் மற்றும் பணியில் இருந்த அதிகாரிகளின் அலட்சியம்தான் காரணம் என கூறி விடுதலை சிறுத்தையின் கட்சி கடலூர் மையம் மாவட்டம் செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நீதி கேட்டு நெய்வேலி அனல் மின் நிலையம் அருகே போராட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் மைய மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து, கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் ஜோதி பாசு, என்எல்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் மண் திருநாவுக்கரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் குரு, ஐயப்பன், லட்சுமணன், மாரிமுத்து, மாணவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர். நெய்வேலி அனல் மின் நிலையம் 2 ஒப்பந்த ஊழியராக பணியாற்றக்கூடிய முதனை கிராமத்தைச் சேர்ந்த ஜே வெங்கடேசன் என்பவர் எப்போதும் போல் காலை 8:30 மணி அளவில் பணிக்கு வந்துள்ளார். மதியம் 12 மணிக்கு நெஞ்சு வலிப்பதாக அவர் பணியாற்றக்கூடிய கண்காணிப்பாளரிடம் சொல்லியிருக்கிறார். என்எல்சி அதிகாரிகளும் கண்காணிப்பாளரும் அவருடைய சிக் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த முதலுதவி சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பாமல் அவரை உடனடியாக வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அவர் மேலக்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து காட்டுப்பகுதியில் கிடந்துள்ளார். வழியில் வந்தவர்கள் அவரை பார்த்துவிட்டு அவரை அரசு குழி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். அரசு குழி ஆரம்ப சுகாதார நிலையத்தை அழைத்து சென்ற பிறகு அங்கே மருத்துவர் இல்லாத காரணத்தினால் விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் வந்த பிறகு என்எல்சி நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய எந்த ஊழியராக இருந்தாலும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரை உடனடியாக முதலுதவி சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும் என்பது என்எல்சி நிர்வாகத்தின் ரூல், ஒரு முறை. ஆனால் அதை பின்பற்றாமல் அவரை ஏன் வெளியே அனுப்பினார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எனவே விடுதலை சிறுத்தைகளும் ஊர் பொதுமக்களும் இங்கே திரளாக பங்கேற்று அவரின் சாவுக்கு நீதி கேட்டு இங்கே விடுதலை சிறுத்தைகள் முற்றுகை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இறந்த குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். இறந்த குடும்பத்தில் ஒரு மகன் இருப்பதால் வெங்கடேசன் மகனுக்கு ஏஎம்சி எம்ப்ளாய் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சொல்வதாக கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இங்கே அனல் மின் நிலையம் 2 நுழைவாயிலில் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கசாவடி அருகே உள்ள தனியார் மஹாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகரணி சார்பில் மண்டல செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் இலக்கடை செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மையம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு வணிகரன் சார்பில் நிதி வழங்குவது தொடர்பாகவும் அதிக அளவில் வாகனங்களில் செல்வது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விசிக வணிகரணி மாநில துணை செயலாளர்கள் செங்கதிர், AS சரவணன், கருப்புத்துறை, விழுப்புரம் மாவட்ட வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் அசோக்குமார், வணிகரணி முக்கிய நிர்வாகிகள் புதியகுமார், கருப்பையா, செந்தில் முருகன், சிறுகளத்தூர் கந்தன், தடாக கணேசன், பாசார் சுந்தர், தொழிலதிபர் கலைவாணன், விசிக ஒன்றிய செயலாளர் வெற்றிவேந்தன், நகர செயலாளர் சுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை அகரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் வரும் 21ஆம் தேதி பரங்கிப்பேட்டை பகுதியில் நடைபெறவுள்ளது எனவும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் கிள்ளை நகர செயலாளர் விஸ்வநாத் கட்சியின் முதல் நிதியாக மாவட்ட தமிழ் ஒலி அவர்களிடம் ரூபாய் 5000 வழங்கினார். மேலும் பரங்கிப்பேட்டை மைய ஒன்றிய செயலாளராக புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள கருணாகரன் என்பவருக்கு ஒன்றிய செயலாளர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகி ராஜார விவர்மன், ஒன்றிய செயலாளர்கள் சந்தனகுமார், வேல்முருகன், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், பரங்கிப்பேட்டை நகர செயலாளர்கள் அண்ணாமலை, சரவணன், கிள்ளை நகர செயலாளர் விஸ்வநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள தென்னை மாநாடு வல்லம் பிரிவு சாலையில் விசிக சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான பிளக்ஸ் பேனரை இரவு மர்ம நபர்கள் கிழித்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விசிக பிளக்ஸ் பேனரை கிழித்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர் தலைமையில் ஒரத்தநாடு கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் தென் தமிழன், சிவாஜி, அன்பு என்கிற ஆண்டவன் ஆகியோர் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,